விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். என் பேரு நந்தினி, எங்க வீட்டுக்கார் பேரு தேவமுருகன். நாங்க 16 வருஷமா கரண்ட் இல்லாம நாங்க வாழ்ந்து வர்றோம். என் பிள்ளைக, நானு எல்லாருமே தெருவில் ரோட்ல தான் படுக்கிறோம். என் பிள்ளைங்க தெருலைட்லதான் படிக்குங்க. சாப்பாட்டுல பள்ளி விழுந்துச்சா, பூச்சி விழுந்துச்சா, எந்த ஒரு மெத்தடுமே தெரியாது. ஒரு ஃபேன் இல்லாம நாங்க நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது. இதனால நாங்க ரொம்ப மன உளைச்சலா இருக்கோம். வாரம் திங்கக்கிழமை மனுநீதி நாளில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இதுவே ஒரு வேலையாகவே போய் நான் மனு நிறைய கொடுத்துருக்கு. அப்போ யாருமே எந்த ஸ்டெப்புமே எனக்கு எடுத்து பார்க்கவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிற்பாடு நிர்மலா குமார் சார் நன்றி செலுத்த வந்தார் முனியாண்டி கோயிலுக்கு. அப்போ நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அந்த பெட்டிஷன் ஈபிக்கு போய் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் அங்கங்கே தகவல் தெரிவித்து எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. மின்சாரத்துறை, கிளர்க்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் என்னையமான ஒரு நிலைமையில் அந்த உலகத்தில் யாருமே இருந்து வாழ்க்கையில் என் பிள்ளைகிட்ட, என் பையன் 10th படிக்கிறேன், என் பாப்பா 9th படிக்கிறேன். என் பிள்ளைங்க 2மே தெருலைட்ல உட்காந்து படிக்கீங்க. அந்த தெருலைட்ல உள்ள வெளிச்சங்கள் கூட அவ்வளவா தெரியாது. ஆனால் இப்போ நான் இந்த முயற்சி எடுத்து இவ்வளோ தூரத்துக்கு நான் போய் பார்த்ததுக்கு 2 நாளில் எனக்கு கரண்ட் கிடச்சிச்சு. அது இப்போ வந்த அமைச்சருக்கும் கலெக்டர் அம்மா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மிக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உதவி பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுல இருந்து என்னோட குடும்பம், என்னோட பிள்ளைங்க, நான் எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. அந்த வெளிச்சத்திலேயே நாங்க ரொம்ப இதா இருக்கோம். இன்னும் மீண்டும் அந்த இதை பிற்காலத்துல எனக்கு அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. அந்த லைனை அருந்தலாவே எடுக்கணும். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகளும் பற்றக்கூடாது. அது பிற்காலத்துல என் பிள்ளைங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு அது ஒரு சென்ட்ரிங் வீடா கூட ஆகலாம். அதுக்கு அந்த லைனை அருந்தலாவும் எடுக்கணும். எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு பண்ணாங்க. மின்சாரத்துறையிலிருந்து நிர்மலா குமார் சார் வரையும், கலெக்டர் ஆஃபீஸில் தாசில்தார் அம்மாவிலிருந்து கிளர்க்கு வரையும் அத்தனை பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. அத்தனை பேர்த்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மிக 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 இந்த ஆட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.